காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சம் என்னும் 5 நிலைகளில் இருந்து இந்த உலகத்தை காத்தருள்கின்றார். பரநிலை என்பது வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவியுடன் நித்திய சூரிகள் என்னும் அடியார்கள் சூழ அலங்கார ரூபனாக கருடன், விஸ்வசேனர் சூழ்ந்திருக்கும் நிலையாகும். ஆதிசேஷன் மீது திவ்ய மங்கள வாசுதேவர் வடிவில் முக்தி அடைந்து வைகுண்டலோகம் வருபவர்களுக்கு தரிசனம் தரும் நிலை இது. வியூக நிலை என்பது தேவர்களுக்கு அருள வேண்டி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நிலை. இந்த உலகத்தை படைக்க, காக்க, அழிக்க, வழிபட பூஜை செய்யப்படும் நிலையாகும். விபவ நிலை என்பது மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களை குறிக்கும். தன்வந்திரி, ஹயக்ரீவர், மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், இனி எடுக்க போகும் கல்கி என அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவர் எடுத்த நிலைகளை குறிக்கும். அந்தர்யாமி நிலை என்பது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கும் நிலை. அர்ச்சாரூபம் என்பது நாம் வணங்கும் விக்கிரக வடிவமாகும். கல், செம்பு, ஐம்பன், மரம், சுதை, வெள்ளி, தங்கம் போன்றவற்றால் செய்யப்பட்டு நாம் தரிசிக்கும் மூர்த்தங்கள் ஆகும். இந்த விக்கிரக உருவங்களையே அர்ச்சாரூபம் என்கிறோம். இப்படி 5 நிலைகளில் இருந்து மகாவிஷ்ணு தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்கின்றார்.